துர்க்கியம்மன் வழிபாடு தான். ஓம் தும் துர்காய நமக, ஓம் தும் துர்காய நமக, ஓம் தும் துர்காய நமக சொல்லிக்கிட்டே இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ துர்க்கியம்மன் வழிபாடு பண்றீங்களோ, துர்க்கியம்மன் கோயிலுக்கு போறீங்களோ, ராவு காலத்துல போவீங்களோ, இல்ல மத்த நேரத்துல போவீங்களோ, உங்களோட இஷ்டம். ராவு காலத்துல ஃப்ரீயா இருந்தா போயிட்டு வாங்க. இல்ல வேலைக்கு போகக்கூடிய மகராசிக்காரங்களா இருந்தா, நீங்க நினைக்கிற நேரம் தான் அம்பிகை உட்காருவா. நினைச்சாலே போதும் அவளுக்கு. அது துர்க்கியம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். மகராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? மகராசிக்காரங்க நிறைய திரிசூலம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. நிறைய திரிசூலம் பார்க்கறது, அதே மாரி உடுக்கை பார்க்கறது 2 இந்த தடவ மகராசிக்காரங்க கண்ல படும். சில பேர் வீட்டுக்கு கிடைக்கும், இல்ல வாங்குவீங்க. சத்தத்த டம்மு டம்முன்னு ஆட்டிலாம் பார்ப்பீங்க. இதெல்லாம் நடக்கும் இந்த தடவ. மகராசிக்காரர்களுக்கு இந்த தடவ சிவனுடைய அருள் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனால நெறைய பேர் திரிசூலம் பார்க்கறது, உடுக்கை அடிக்கிறது, உடுக்கை பார்க்கறது, இந்த மாரியான அமைப்பெல்லாம் இந்த தடவ அப்பன்னா என்ன அர்த்தம்? அந்த உள்ளுக்குள்ள இருந்த ஓங்காரமா நான் தான் இயங்கிட்டு இருக்கேன். நீ ஆடு, நான் பார்த்துக்கிறேன்னு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த விஷயம் உங்க கண்ணில படும். ஸோ மகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மகத்தான மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.